அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசி இந்த அரகஜா எதில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும், இல்லை வைக்கலாமா, எந்த ஏஜ் காரங்க வைக்கலாம், அது வைக்கிறதுனால நிறைய என்னென்ன பலன்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அரகஜா நம்ம சிஎம் சாரை வச்சு ரொம்ப பாப்புலாரிட்டியான பொருளாயிருச்சு. ஆமாம். அப்போ கும்பராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க உயர்வதற்கு தன்னை ஒரு மெழுகுவத்தியாக வச்சுக்கிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து தனக்குன்னே ஃபர்ஸ்ட் வாழ தெரியாது. எதனாலும் சரி மற்றவங்க இப்படி ஏதோ அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் பாருங்க கும்பராசிக்காரங்க வந்து வேலை செய்யணும் பல வேலைகள் பார்த்து செஞ்சு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவளுக்கு ஒரு வேலையும் செட் ஆகாது. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறைய கமெண்ட்ஸு, பாசிட்டிவான அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாமே வியூவர்ஸ் ஆன உங்களால் தான். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு பெருசாக ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான். அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிடர் ஒருத்தருங்களை பார்க்க போகிறோம். அதாவது அவங்க எப்படின்னா, இன்றைக்கி உலகமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே ஒரு விஷயம், அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். உலகமெல்லாம் இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங் தான் போயிட்டுருக்கு. விஜய் ஏன் பொட்டு வச்சார், அந்த பொட்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிகிட்ருக்கோம். கடைசியாக அது என்னன்னு பார்த்தா அரகஜா. அந்த அரகஜா அப்படின்னா என்ன, அதனால எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்கும். இந்த அரகஜா வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி உபயோகப்படுத்தணும், அதனால் அவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள், ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது இந்த அரகஜா வச்சா அப்படிங்கிறத நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அருமையான குணம், அழகான ஒரு பொலிவான அவங்கள வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்ததுலேருந்தே அவ்வளோ அருமையாக பேசிகிட்ருக்காங்க. ஒரு அன்பான வார்த்தைகள், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள உங்களுக்கும் பிடிக்கும். அவங்க வந்து 1000 கலைகளையும் கற்றுக்கிட்டாங்களாம். அதாவது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஜோதிடம், வாஸ்து நிபுணர், நியூமராலஜர், மலர் மருத்துவம், இத்தனையும் படித்தவங்களாம் அவங்க. அப்போ அவங்கள நம்ம சந்திச்சே ஆகணுமா இல்லையா? அவங்க தான் மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா. அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்களே சந்திக்கலாம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். வணக்கத்தை சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம் ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது நிறைய இன்னைக்கு வந்து ஒரு மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாத இருந்தது. அந்த விஷயம் விஜய் பொட்டு வச்சதுனால தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுட்டாரு. அதனால் அது என்னதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதுதான் அரகஜா இல்லையா? அரகஜானா என்ன, அந்த அரகஜா வைக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள், ஏன்னா அதுனா ஒரு ராசிக்கும் ஒரு நன்மைகள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அதை உங்கள் மூலியமாக தான் நாங்கள் இப்போ 12 ராசிக்காரங்களும் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள், அரகஜானா என்னம்மா? ஏம்மா, இப்போ வந்து இந்த அரகஜா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மட்டும் வந்தது கிடையாது. இது வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷத்துல நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தி வந்தது தான். அப்படி இது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்சது இல்லை, போன நூற்றாண்டு வந்தது அந்த விஷயமே இது கிடையாது. இதெல்லாம் பாரம்பரியமா கொண்டு வந்த விஷயங்கள் தான். இப்ப பாருங்களேன், கருங்காலி அப்படிங்கிறது எப்ப கருங்காலி இன்னைக்கு வந்ததா, கருங்காலி மரம் அப்படி இன்னைக்கு வந்ததா? இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க, வீட்டுல எல்லாரும் வீட்லயும் வந்து கருங்காலி உலக்கம் இருக்கும். இருந்ததா இல்லையா? எதனால? நமக்கு யாரும் செய்வன செய்யக்கூடாது, நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதனால வந்து அந்த கருங்காலி உலக்கைய பயன்படுத்துறாங்க. அந்த கிரகண நேரங்கள்ல கூட பாருங்க, தாம்பாளத்துல தண்ணி வச்சு கருங்காலி உலக்கைய வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. அது அப்படியே நிற்கும். அந்த கிரகண டைய முடிஞ்ச உடனே அது விழுகும். அந்த அளவுக்குலாம் அது பாரம்பரியமா வந்துதான் கருங்காலி மாலைகள்லாம் பார்த்துக்கோங்க.
ஆனா இதையும் பாருங்க, நம்மளுடைய சிஎம் சார் வந்து ஒரு படத்துல ஏதோ ஒண்ணு போட்டிருந்தோட தான் அந்த மாலைக்கு ட்ரெண்டிங் ஆச்சு. ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. 1000 ரூபாய்க்கு வாங்குற மாலை, ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்குற மாலையெல்லாம் 7000, 8000, 10,000 கொடுத்துலாம் வாங்குனாங்க. ஆமா. ஆமா, சாதாரண நடக்கக்கூடிய விஷயங்கள். செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய இங்க விஐபியா இருக்கிறவங்க போடograph தான் பாருங்க, நான் சுக்கிரனுடைய பவர் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்குது. அப்ப அவங்க யூஸ் பண்றப்ப அந்த பொருளோட மவுஸ் வந்து கூடிருது. அதே மாதிரிதான் அரகஜாவும். இதுவும் சாதாரண எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். நம்ம அடுத்து வந்து இது யாரெல்லாம் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லுவோம். தேங்க்யூம்மா. ரொம்ப அழகாக சொன்னீங்க அரகஜா பற்றி. அதாவது அரகஜா அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் நிறைய தெளிவாயிட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விஜய் அவர்கள் மட்டும் வைக்கணும்னு இல்லை, நம்மளும் வச்சுக்கலாமா எல்லாரும். ஆனால் பட் ராசியில் எந்தெந்த ராசி வைக்கலாம், எந்தெந்த ராசி வைக்கக்கூடாது, அவ்வளோதான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் நீங்கள் வந்து எங்கள் சங்கரேஸ்வரி மேமை பார்க்கணும், அப்படி ஜாதகம் பார்க்கணும், இல்லை வாஸ்து பார்க்கணும், இல்லை மலர் மருத்துவம் பார்க்கணும், இல்லை நியூமராலஜி பார்க்கணும், என்ன வேணாலும் அவங்கக்கிட்ட எது வேணாலும் பார்த்துக்கலாம். அழகாக உங்களுக்கு நல்ல பரிகாரங்கள், அது உள்ளான தெளிவான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. எங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாகவே போய் காண்டாக்ட் பண்ணலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, பாருங்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறைய நன்மைகளை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தது கும்பராசி. இந்த கும்பராசி இந்த அரகஜா எதில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும், இல்லை வைக்கலாமா, எந்த ஏஜ் காரங்க வைக்கலாம், அது வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அரகஜா நம்ம சிஎம் சாரை வச்சு ரொம்ப பாப்புலாரிட்டியான பொருளாயிருச்சு. ஆமா, நிறைய கடைகளை டிமாண்டு. ஆமா, அதை பத்தி யாருமே தெரிஞ்சுக்கிறாம அதுவாடுக்கு இருக்கு கடைகள்ல. அது 500,000 ரூபாய் இருந்தது, இப்ப 6,000 7,000ன்றாங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வச்சதுல இருந்து கிடைக்கவே கிடைக்காதுன்றாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் கிடைக்குது, விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. நல்ல 200 ரூபாய்க்கு கிடைச்சது. சாதாரண கோயில் கடைகள்லாம் பக்கத்துல கிடைச்சது. இப்ப நம்மளுடைய சாரு சிஎம் வச்சு பாருங்க, அரகஜாக்கு வந்த வாழ்வுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அது மாதிரிதான் பாருங்க. அப்போ கும்ப ராசிக்காரங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்க உயர்வதற்கு தன்னை ஒரு மெழுகுவத்தியாக வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா கும்பம்ங்கிறது ஒரு கலசத்துக்குள்ள உள்ள ஏற்றி வச்ச தீபம், ஒரு குடத்துக்குள்ள ஏற்றி வச்ச தீபம். கோவில்கள்ல பாத்தீங்கன்னா கலசம் இருக்கும், அதுதான் கும்ப மரியாதை எல்லாமே பண்ணுவாங்க கும்பாபிஷேகத்தை வந்து. அப்ப அந்த கீழே வந்து நமக்கு அந்த வைப்ரேஷன் வரணும்ல, கீழே உள்ள தெய்வத்துக்கு வைப்ரேஷன் வரணும். அப்ப மேல அந்த கலசத்துல வந்து நவதானியம் போட்டு கருங்காலி எல்லாமே வச்சுதான் வச்சிருப்பாங்க. அப்ப மேல இருந்து வரக்கூடிய அந்த சூரியனுடைய காஸ்மிக் கதிர்வீச்சை அங்க இருந்து வாங்கி கீழே நமக்கு வந்து பரவ விடுது. அப்ப நம்ம போறவங்களுக்கு அந்த எனர்ஜிக்கு வருது. அங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள், அந்த பூஜை புனஸ்காரங்கள், வாசனை இப்பெல்லாம் சேர்த்துதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு காந்த சக்தி நமக்கு கொடுக்குது. அது யாரும் கோயிலுக்கு போங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் வந்து மேல உள்ள அந்த கலசம் தான். அதான் கோயிலுக்கு போறோம் என்ன செய்யறோம், நம்ம வந்து கோபுரத்தை பார்த்து கலசத்தை பார்த்து வழிபாடு செய்யணும் முதல்ல வந்து. அப்படி உயரமான கும்பத்துக்கு இருக்கக்கூடியவங்க தான், குணங்கள் கொண்டவங்க தான் கும்பராசிக்காரங்க. அப்ப இவங்களுக்கு வந்து தனக்குன்னே ஃபர்ஸ்ட் வாழ தெரியாது. எதனாலும் சரி மற்றவங்க இப்படி ஏதோ அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்களுடைய திறமைகளும் மற்றவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கே அவங்க தெரியாது. இவங்க திறமை மற்றவங்க தெரியும், இவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க தான். அப்ப இவங்க எல்லாம் செஞ்சாலும் சரி, பெரும்பாலும் பாருங்க கும்பராசிக்காரங்க வந்து வேலை செய்யணும் பல வேலைகள் பார்த்து செஞ்சு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவளுக்கு ஒரு வேலையும் செட் ஆகாது. ஏன்னா இவங்களுக்கு அறிவான திறமைகள் நிறைய இருக்கும். அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள் இவங்களுடைய ஈக்குவலா எதுவுமே இருக்க முடியாது. இப்ப இவங்களுக்கு சுய சிந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த இடத்துல இவங்களை வச்சாலும் முன்னேறி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பிறந்த ஊர்ல கும்பராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த இடம் விட்டு இடம் போறப்பதான் அதிகமான ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப இவங்க வந்து பாருங்களேன், இவங்களுக்கு இந்த அரகஜாவுடைய பயன்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து அரகஜா வந்து நெத்தியில வந்து பொட்டு மாதிரி வச்சுக்கணும். ஆக்னேய சக்கரம் அந்த கும்பத்துக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு அதான் 11ஆம் வீடு. அது வந்து உங்களுக்கு வந்து லாபா வீடும் அதுதான் பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு மொத்தத்திலே பார்க்குறப்ப லாபாதிபதியும் அங்கதான் இருக்காரு. அப்ப இந்த கும்பராசிக்காரங்க வந்து பெரும்பாலும் வைக்கிறப்ப வந்து சந்தனத்துகளோடு சேர்த்து வைக்கணும். ஒரிஜினல் சந்தனம் வாங்கி இந்த அரகஜாவையும் சேர்த்து இவங்க வந்து அப்படியும் பாருங்க நெத்தியில வந்து பொட்டு மாதிரி வச்சுக்கிறணும். இந்த கும்பராசிக்காரங்க ரொம்ப வந்து வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து ஒரு ஏமாற்றத்தோடயே வாழ்ந்திருப்பாங்க. அந்த ஏமாற்றத்துல பாருங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேவும் வெளியில யார்ட்டையும் காட்டாம ஒண்ணும் செய்யாம அப்படியே பாருங்க மனசுக்குள்ள இருக்கி அதுவே ஒரு நோயாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு.
அது இந்த கும்பராசிக்காரங்க இந்த பூரட்டாதி யாராவது ஒருத்தவங்க அந்த நட்சத்திரத்தில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வம்சத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த கேன்சர் நோய் வந்திருக்கும். இதுவுமே இந்த பாரம்பரியமாக வரக்கூடியது தான். இந்த அரகஜாவை வச்சுட்டாங்க அப்படின்னாலே வந்து அந்த நோயோட தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுடைய எல்லா நரம்புகளுடைய முடிச்சு நம்ம நெத்தி ஆக்னேய சக்கரத்துக்கு வருது. அந்த 7 சக்கராசுலேயே 7 சக்கராசும் முக்கியம்தான். இந்த ஆக்னேயங்கிறது ரொம்ப முக்கியமானது. முக அழகை வந்து எல்லாத்துக்கும் எடுத்து காட்டுறது அந்த ஆக்னேய சக்கரம் தான். இது நம்ம ஆக்டிவேட் ஆகலாம் தூங்குன மாதிரியே நம்ம இருப்போம். அப்போ இந்த ஆக்னேய சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இவளுக்கு வந்து அந்த அரகஜாவை வைக்கிறப்ப வந்து அதிகமான வில் பவர் இவருக்கு வந்து கிடைக்கும். எங்கேயும் போய் ஏமாற மாட்டாங்க. இந்த பரம்பரையா வரக்கூடிய நோய் தாக்கத்துல இருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா கும்பராசிக்காரர்களுக்கு அரகஜாவால இருக்குது. சூப்பர்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. கும்பராசி ரொம்ப நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுறுசுறுப்பாக இருங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருக்குது, அதில் கும்பராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அரகஜாவை அது எதில் மிக்ஸ் பண்ணி எப்படி வைக்கணும்னு சொன்னாங்கன்றதை ஃபுல் வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஃபேமிலி எல்லாமே நல்லா இருந்து வெற்றிகரமாக இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து இந்த சங்கரேஸ்வரி அம்மா போய் நேரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கவலையே படாதீங்க. முதல்ல தைரியமாக இருங்க. மறக்காமல் அவங்கள போய் பாருங்கள். இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம். தேங்க்யூ.